அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட் எப்போ வரப்போகுது, இதுக்கான இறுதி பட்டியல், இறுதி செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரப்போகுது, ரிசல்ட் வருமா வராதா, அதுக்கான உண்மை நிலவரம் என்ன, ரிசல்ட்டுக்கான அப்டேட்டு தான் என்ன, ரிசல்ட் எஸ்எம்எஸ் மூலிமாவும் மெயில் மூலிமாவும் யார் யாருக்கெல்லாம் வரப்போகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அமைச்சர், அதாவது இந்த துறையின் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்து நேற்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்டேட் என்னன்றதை தெளிவாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் நம்ம வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த வேலை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இது காசு கொடுத்து வாங்குறாங்களே அது உண்மையாக பொய்யா. ஸோ நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இன்னமும் நிறைய பார்த்திங்கனாக்கா பல விதமான கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அது எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை வீடியோவை பார்க்குறீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து விதமான நோட்டிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அப்டேட் என்ன, இன்றைக்கான அரசு வேலையோட நோட்டிஃபிகேஷன் என்ன, ஸோ இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுற வீடியோஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு டெய்லி நீங்கள் நமது சேனலில் அது ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்க ஒரு வேலை வாய்ப்புக்கான ரிசல்ட்னால் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான் இல்லையா? ஸோ அதுக்கான அப்டேட் என்ன ஏதுன்றதை தெளிவாக பார்த்துருவோம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதனால தான். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் இறுதி பட்டியல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வருமா வராதா, அதோட உண்மை நிலவரம் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். ஃபஸ்ட்டு இதுக்கான உண்மை நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நேர்காணல் பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துக்கும் விற்பனையாளருக்கும் சரி, கட்டுநருக்கும் சரி, இன்னுமே 2 போஸ்டிங்குமே இன்னுமே நேர்காணல் நடத்தி முடிக்கலை. ஸோ இதுதான் நிலவரம், தற்போதைய நிலவரம். ஸோ இந்த காரணத்தினால தான் இன்னமும் ரிசல்ட் வெளியிடாமல் இருக்காங்க. ஆனால் பாதி மாவட்டங்கள், அதாவது பார்த்திங்கன்னா 50% விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் நேர்காணல் நடத்தி முடிச்சுட்டாங்க. மீதி 50% பார்த்திங்கனாக்கா மழை காரணமாக நிறுத்தி வச்சது. ஸோ அது பார்த்திங்கன்னா பெஞ்சல் புயல் மழை காரணமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க இல்லையா? ஸோ அது இன்னுமே ரெக்கவர் ஆகலை. ஸோ அதனால் நிறைய மாவட்டங்களில் நிறைய பாதிப்புகள் ஆனதுனால இன்னுமே ஒவ்வொரு மாவட்டத்தை வரையாக தான் பார்த்திங்கனாக்கா இந்த நேர்காணல் மீண்டும் ஒரு சில மாவட்டங்களுக்கு நடத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஓகேங்களா, 38 மாவட்டத்துலேயுமே விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் நேர்காணல் முடிஞ்சதுக்கப்புறம் தான், இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிசல்ட் நாங்கள் வெளியிடுவோம். ஸோ நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் நாங்கள் வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அஃபிஷியலாக டிஆர்பி வெப்சைட்லேயே தான் நாங்கள் வெளியிட்ருவோன்ற மாதிரி அஃபிஷியலாகவே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இதுதான் உண்மை நிலவரம் கூட. அதுக்கடுத்து தான் ரிசல்ட் பார்த்திங்கனாக்கா வந்த உடனே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரிசல்ட் வந்த உடனே பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ்லையும் மெயிலையும் நமக்கு அனுப்புவாங்களா, ஸோ எப்படி அதுக்கான தகவல் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொன்ன அப்டேட் அதுதான். ஓகேங்களா? என்ன உண்மை நிலவரன்றது அதுதான் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் சொன்ன அப்டேட்டு. இப்போ ரிசல்ட் வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ரிசல்ட் வந்த உடனே பார்த்திங்கன்னா அவங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் பார்த்திங்கனாக்கா எஸ்எம்எஸ் மூலிமாவும் மெயில் மூலிமாவும் உங்களுக்கு அனுப்புவாங்க. அது நீங்கள் இந்த எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அதை மென்ஷன் பண்ணி இந்த நீங்கள் விற்பனையாளர் போஸ்டிங்க்கு செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ இன்ன டேட்டில் மீண்டும் நீங்கள் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எந்த இடத்துக்கு மீண்டும் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அடுத்ததாக நீங்கள் ஜாயின் பண்ண போகிறதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்டுமே மீண்டுமே வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் வீட்டுக்கே பார்த்திங்கனாக்கா நீங்கள் கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு, அதாவது அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த அட்ரஸ்க்கு பார்த்திங்கனாக்கா நீங்கள்
அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அவங்க அனுப்பிடுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாவும், மெயில் மூலியமாவும் கூட அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அஃபிஷியலாகவே இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் டிஆர்பி வெப்சைட்லேயே வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அங்கேயே கூட டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அஃபிஷியலாக நடக்கும். இப்போதே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ரிசல்ட் வந்த உடனே. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நிறைய பேருக்கு இருக்க விஷயம் என்னென்னா, இது வந்து காசு கொடுத்து வாங்குறது உண்மையா பொய்யா ப்ரோ? ஸோ அது நான் எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொன்னாலும் அது கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது வந்து 10 லட்சம், 15 லட்சம், 8 லட்சம், 9 லட்சம் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இது உண்மையா பொய்யா? நம்ம கடைக்கு நான் இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கிறேன். டாக்குமெண்ட் நீங்கள் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் அது மாதிரி சொல்லி அனுப்புனாங்க எனக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக 95% வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நல்லா இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்க, டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ்ன்றது ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து முழுக்க முழுக்க காசு கொடுத்து வாங்குறதுன்றது உண்மை கிடையாது. அதில் 50% வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. அது உண்மை தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து மாற்ற முடியாது. மீதி இருக்கிற 50% வந்து மெரிட் லிஸ்ட் தான் போடுறாங்க. அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை வந்து கிடைக்குது, போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த அரசு வேலை கிடைக்கிறதுன்றது உறுதியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து தான் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த வேலையில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இந்த கேட்டகரியில் வரேன், எனக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்களா, ஸோ நான் அப்ளை பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்க நம்ம வந்து இந்த ரேஷன் வேலைக்கு விற்பனையாளருக்கும் சரி, கட்டுநருக்கும் சரி அப்ளை பண்ணும் போதே ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிடுறாங்க, நாங்கள் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது யார் யார் அப்படின்னா, கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மாவை வந்து இழந்தவர்களுக்கு வந்து முதல் முன்னுரிமை. 2ஆம் முன்னுரிமை வந்து தமிழ் வழியில். ஓகேங்களா? தமிழ் வழியில் 10ஆம் வகுப்பிலும் சரி, 12ஆம் வகுப்பிலும் சரி. ஓகேங்களா? நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா, அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா, அதை அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2வது முன்னுரிமை. 3வது முன்னுரிமை யாருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் முதல் கிராஜுவேட், அதாவது முதல் பட்டதாரியாக இருக்கிறவங்களுக்கு, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க முதல் பட்டதாரியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 3வது முன்னுரிமை. இவங்களுக்கு தான் முதல் 3 முன்னுரிமை. இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 முன்னுரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கு வந்து அடுத்து 4வது முன்னுரிமை கொடுப்பாங்க. அடுத்தது ஹேண்டிகேப்ஸு, ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து முன்னுரிமை கொடுப்பாங்க, கொடுத்துட்டும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். இப்போ ஒரு ஹேண்டிகேப்ஸாக இருக்கீங்கன்னா என்ன பர்சன்டேஜில் ஹேண்டிகேப்ஸாக இருக்கீங்க, எத்தனை பர்சன்டேஜ் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ அப்படி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டாக நம்ம கொடுத்துக்கிறது. கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் சொன்ன அப்டேட் அதுதான். ரிசல்ட் வந்து எப்போ வருவதற்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முக்கியமான அப்டேட்னு சொல்லியிருக்கிறாரு. ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் 15ஆம் தேதிக்குள்ளே. ஓகேங்களா? 5ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டில் கன்ஃபார்மாக நாங்கள் வந்து வெளியிடுவோம். அதுவும் அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் நாங்கள் வெளியிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து 38 மாவட்டத்துக்கும் நேர்காணல் நடக்க வந்து அனைத்து மாவட்டத்துக்கும் நடக்க இருப்பதை எல்லாமே சீக்கிரம் முடிக்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட்காக. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.